அத்தியாயம் 2. சுஜிதாவை பெண் கேட்டு முதல்ல வந்தவன் முகுந்தன். அவளோட அப்பா ஆரோக்கியம் வேலை செஞ்ச ஆபீஸ்ல மேனேஜரா இருந்தவன். ஒரு விழாவில் இவளை பார்த்து பிரியப்பட்டு மணக்க கேட்டவன். அதுக்கப்புறம் முறைப்படி ஒரு ஞாயிறு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து இவளோட தாய் யமுனா செஞ்சிருந்த சமையலை பாராட்டி ஒரு பிடி பிடிச்சிட்டு போனான். அதுக்கப்புறம் வாரம் இவங்களோட வீட்டுக்கு வருகை தந்து விருந்தை தவறாம ருசிக்கிறவன். முகுந்தனுக்கு பெற்றோர் இல்லைன்றதே இவங்களுக்கு அவன்கிட்ட ஒரு நெகிழ்வை ஏற்படுத்தி இருந்தது. பழகின கொஞ்ச நாட்கள்லயே சுஜிதா குடும்பத்தோட நெருக்கமானவன் ஆரோக்கியத்துக்கு புது ஆலோசனை கொடுத்தான். அதன்படி 2 பேரும் அலுவலக வேலையை விட்டு புது வியாபாரம் ஒன்றை தொடங்க இணைஞ்சு திட்டமிட்டாங்க. அந்த சமயத்துலதான் தன்னோட 47வது வயதுல மாடியில துணியை காய வச்சுட்டு இறங்கும்போது படியில தேங்கியிருந்த நீர் வழுக்கி அத்தனை படிகளையும் உருண்டு கடந்து வந்து கீழே விழுந்தப்போ மண்டை தரையில மோதி பலத்த ரத்த சேதத்தால மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியில தன் உயிரை விட்டிருந்தாங்க யமுனா அம்மா. மகள் உயிரோட இருந்த வரைக்கும் தன்னை பார்க்க அனுமதிக்காத சிவகாமி அம்மா அவ இறந்ததுக்கு அப்புறமும் போய் பார்க்க மறுத்துட்டாங்க. 6 மாதம் கழிச்சு தாங்க முடியாத சோகத்துல ஆழ்ந்திருந்த சுஜிதாவையும் அவ அப்பாவையும் நெருங்கி திருமணத்தை பத்தி கேட்ட முகுந்தனுக்கு பதிலா ஆரோக்கியம் 1 வருஷம் போகட்டும்னு இருந்தார். அந்த சமயத்துல தான் கிராமத்துல இருந்து சுஜிதாவை மட்டும் தன்னை பார்க்க வரும்படி யமுனாவோட தாய் சுஜிதாவோட பாட்டி சிவகாமி தகவல் அனுப்பியிருந்தாங்க. தனியா போகக்கூடாதுன்னு சொன்ன ஆரோக்கியத்தையும் தானும் கூட போறதா சொன்ன முகுந்தனையும் சரி கட்டி அவளை தனியா பாட்டி வர சொன்ன காரணத்தால தான் மட்டுமா கிராமத்துக்கு புறப்பட்டு போனா சுஜிதா. அது வரைக்கும் கிராமத்தை சினிமாக்கள்ல மட்டுமே பார்த்திருந்த சுஜிதாவுக்கு அந்த ஊருக்குள்ள நுழையிறப்பவே தென்பட்ட இயற்கை காட்சிகளை கண்டு மனசு பட்டாம்பூச்சியா சிறகடிச்சுது. இவ்வளவு அழகான கிராமத்தை விட்டு மக்கள் ஏன் தான் நகரங்களுக்கு போறாங்களோன்ற எண்ணம் கூட வந்தது. அந்த ஊரோட பிரசித்தமான பண்ணை வீட்டுக்கு போறது அவ்வளவு ஒன்றும் கடினமானதா இல்லை. ஆனாலும் உள்ள நுழையும் போதே மனசு கொஞ்சம் படபடக்கத்தான் செஞ்சுது. அதுக்கு ஏத்தாப்புல வீட்டுக்கு உள்ள இருந்து வெளியில வந்து இவளை விசாரிச்ச அந்த சினிமா கதாநாயகன் தோற்றம் கொண்ட ஆளை கண்டதும் படபடப்பு இன்னும் அதிகரிக்கத்தான் செஞ்சுது. ஆனா அவனோட விசாரணை தேவையில்லாத ஒன்றுன்னு படுக்கையில கிடந்த தன் பாட்டியோட தோற்றத்தை கண்டப்போ இவளுக்கு விளங்கி போனது. ஏன்னா அந்த வயதான காலத்திலையும் பாட்டியை பார்க்கும்போது தன் சாயல் தெரிஞ்சுது. இறுதி தருணத்துல தன்னோட ரத்த சொந்தமான பேத்தியோட முகத்தை கண்டதும் அவங்களோட முகத்துல பரவின நிம்மதி இவளுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பரவசத்தை வரவழைச்சுது. அது வரைக்கும் தன் உயிரை கையில பிடிச்சு வச்சிருந்த பாட்டி அவளை கண்ட நொடியே மலர்ந்த முகத்தோட தன் கரங்களை நீட்டி பேத்தி கரங்களை தன் கைக்குள்ள சிறை பண்ணினவ கொஞ்சமும் தயங்காம பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த அந்த கதாநாயகன் கையில இணைச்சிட்டு பார்வை நிலை குத்தி போக வரலோகம் போயிட்டா. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கனவு போல கலைஞ்சு போக 2 நாட்கள் பிடிச்சுது. அந்த ஊரோட பெரிய குடும்பத்து பாட்டிய முறையா அடக்கம் செஞ்ச ஊராரை கண்டு வியந்துதான் போனா சுஜிதா. காதலிச்ச குற்றத்துக்காக தன் மகளை தூரம் நிறுத்தியிருந்த அந்த பாட்டி ஊராருக்கு ஒண்ணுன்னா ஓடி நின்று உதவி செஞ்சதால அந்த ஊரே அவங்களோட தலையில ஏத்தி வச்சிருந்ததை கேள்விப்பட்டு ஒரு புறம் மகிழ்ந்தாலும் தன் தாயை விலக்கி வச்ச கொடுமையை நினைச்சு இன்னொரு புறம் பாட்டி மேல கொஞ்சம் கோபமும் உண்டானது. 3வது நாள் பாட்டி புதைக்கப்பட்ட இடத்துல பால் ஊத்தி முறைமைகளை முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த தாத்தாவோட கல்லறை மாதிரியே பாட்டிக்கும் கல்லறை கட்டுற வேலைகள் தொடங்கப்பட்டது. அன்னைக்குதான் அந்த கதாநாயக வில்லன் இவகிட்ட உட்காந்து பாட்டியோட உயிரை பத்தின பேச்ச தொடங்கினான். முதல்ல அவன் சொன்ன அந்த உயிரோட விளக்கம் இவளுக்கு சிரிப்பையே வரவழைச்சது. இது என்ன சினிமாத்தனமான ஒரு நாடகம், தன்னை என்னன்னு நினைச்சிருந்தான் அவன். முதல்ல அதை அவன் வாயால கேட்டது சுத்தமா இவளுக்கு பிடிக்கல. அந்த நிபந்தனைகள் இவளுக்கு பிடிக்கலன்னாலும் ஒரு முறைமைக்காகவே அவன் கேட்டிருந்தான்னாலும் அதுக்கு மறுத்து இவளோட பதிலையும் அவன்கிட்ட தெளிவுபடுத்தினான். ஆனா அவளை யோசிச்சு மறுநாள் பதில் சொல்ல சொன்னவன் அவ வீட்டுக்கு தொடர்பு கொண்டு இதை பத்தி பேசி முடிவெடுக்கவும் சொல்லியிருந்தான். தன்னை சின்ன பெண்ணா அவன் கருதி நடத்தின விதம் புரிஞ்சு இன்னும் கோபம் வந்தது. தன் அப்பா கிட்ட பாட்டியோட உயிர் பத்தின செய்தியை இவ பகிர்ந்தப்போ அவரோட பதில் இவளோட முடிவு ஒண்ணுதான் இறுதியானதுன்னு இருந்தது. ஆனா முகுந்தன் கிட்ட பேசினப்போ அவனோட கருத்து வேறா இருந்தது. சொத்தோட மதிப்பை கணக்கு போட்டு வாழ்நாள்லயே பார்க்க முடியாத ஒரு பெரிய தொகையா வரும்ன்ற நிலையில முகுந்தன் ஒரு முடிவுக்கு வந்தான். எப்படியும் நாம 2 பேரும் தான் இணைஞ்சு வாழ போறோம். ஊருக்காக அந்த உயிரை நிறைவேற்ற ஊராரை நம்ப வைக்கவும் வக்கீல் சொல்படி அவனை திருமணம் செய்ய சம்மதி. அவ மௌனமாவே இருந்தா. நீ சொல்றத வச்சு பார்த்தா மொத்த சொத்தும் உனக்கு தான் வந்திருக்கணும்.
அவனை தத்தெடுத்ததுனால இப்பவே 2 பங்காயிட்டுது. நீ அவனை திருமணம் செய்யாட்டா அதுவும் கிடைக்காது. நாம ஏன் அதை விடணும் அப்படின்னு அவன் கேட்டான். எவ்வளவோ மறுத்து சொன்னவகிட்ட, இத பாரு, ஊராருக்காக மட்டும்தானே அந்த ஒரு நாள் திருமணம் இருக்க போகுது. உன்னோட சேர்ந்து வாழ போற நான் தானே சொல்றேன், மற்றவங்க பத்தி என்ன வந்தது அப்படி பலவிதமா பேசி அவளோட முடிவை மாத்தி திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சான். முடிவா அவன்கிட்ட தெரிவிச்சா சுஜிதா. அப்போ அவனோட பார்வையில கொஞ்சம் ஏளனம் கலந்திருந்ததோ. ஆனாலும் எந்த நிலையும் கடந்து போகும் தானே. தன்னோட வாழ்க்கை சுகமா தொடங்க போற போது இவனை பத்தி ஏன் நினைக்கணும்ன்ற எண்ணத்தால மேற்கொண்டு ஆக வேண்டியதை அவன்கிட்ட கவனிக்க சொன்னான். என்னதான் பேருக்காகனாலும் அந்த ஊரார் முன்னாடி நடந்த முறையான திருமண சடங்குகளோட தாக்கம் அவளோட மனசை கொஞ்சம் அசைக்காம இல்லை. ஒரு முறை அவனோட கரங்கள்ல இணைஞ்ச தன்னோட கரத்துல உணரப்பட்ட குறுகுறுப்பு இன்னைக்கும் அவளால மறக்க முடியாத ஒண்ணு. ஊர் பெரியவங்களோட ஏற்பாட்டால அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா அந்த வீட்லயே உறவை தொடங்கணும்னு வற்புறுத்தி அந்த புதுமண தம்பதியை மேற்கொண்டு 1 வாரம் பாட்டி வாழ்ந்த அந்த வீட்லயே தங்க கட்டாயப்படுத்தினாங்க. அதுல இவளுக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் உடனே சரின்னு சம்மதிச்சா. அவன் மேல எரிச்சல் மூண்டுது. ஆனா உயிரோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்காகத்தான் அங்கே அவன் தங்க சம்மதிச்சான்றதை விவரிச்சதும் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சான். அடுத்த 1 வாரத்துக்குள்ள பாட்டியோட பண்ணையை விற்பனை செய்யறதுக்கு அவசரப்படாதவ மாதிரி காட்டிக்கிட்டாலும் விற்பனையை முடிச்சிட வேகமா செயல்பட்டான். பாட்டியோட பண்ணையினப்பட்ட நிலத்திலிருந்து விளைஞ்ச பயிர், பழங்கள், இதர உற்பத்திகள் வாயிலா சிறந்த வருமானம் வந்துகிட்டு இருந்தது. அதை விற்காம இருந்தா காலத்துக்கும் குந்தி தின்னாலும் மாளாதுன்றதோட அந்த ஊராருக்கு வருமானத்தை கொடுக்கறதா இருக்கும்னு நினைக்காம இருக்க முடியல சுஜிதாவால. அந்த ஊர்ல இருந்து வெளிநாடு போயிட்டு திரும்பி இருந்த ரமேஷ் செல்வாக்கோடையும் கொஞ்சம் வசதி வாய்ப்போடையும் இருந்தான். பண்ணை விற்பனைக்கு வர்றது அறிஞ்சவன் தான் வாங்கிக்கிறதா முன் வரவும் தோராயமா ஒரு விலையை நிர்ணயிச்சு ஒரு சில நிபந்தனைகளோட அவனுக்கு விற்க சம்மதிச்சான் கார்த்திகேயன். அதை பத்தி அவகிட்ட விளக்கினவன் கூடவே கற்றை காகிதங்களையும் அவகிட்ட நீட்டினான். மேலோட்டமா அந்த காகிதங்களை புரட்டினவ முக்கிய அம்சமான நிபந்தனைகள் அடங்கின அக்ரிமெண்ட்டை பார்த்தப்போ அதுல குறிச்சிருந்த நிபந்தனைகள் இவ கண்ணில் பட அதை ஊன்றி கவனிச்சா. இந்த நிபந்தனைகள் எல்லாம் தேவைதானா அப்படின்னு கேட்டா. நீங்க விற்பனைன்னு தானே சொன்னீங்க, இப்போ குத்தகைன்னு எழுதியிருக்கே அப்படின்னு தொடர்ந்து கேட்டா. கொஞ்சம் தயங்கின கார்த்திகேயன், சொத்தோட சரிபாதி எவ்வளவோ அந்த தொகை உனக்கு செட்டில் ஆனா போதும் தானே அப்படின்னா. சரின்னு தலையாட்டினா. உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, IFSC கோடு நேத்தைக்கே அதையெல்லாம் கார்த்திகேயன் சார் கொடுத்துட்டார். உங்களுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றேன், ஓகே ஆனதும் கையெழுத்து போட்டா போதும் அப்படின்னா ரமேஷ். தொகை அவளுடைய அக்கௌண்ட்ல வந்ததுக்கான SMS வந்ததை சரிபார்த்தவ ஒப்பந்த காகிதத்துல கையெழுத்து போட்டா. வக்கீல் உதவியோட ஒப்பந்தத்தை சாமர்த்தியமா தயார் பண்ணியிருந்தான் கார்த்திகேயன். அவளுடைய பாதி பங்க கார்த்திகேயனுக்கு கிரயம் செய்யறதாவும் தன் பெயருக்கு வந்த மொத்த சொத்தையும் ரமேஷ் கிட்ட குத்தகைக்கு வைக்கிறதாவும் 2 பத்திரங்கள்ல கையெழுத்து போட்டா. பிற்காலத்துல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் திரும்ப வந்து இந்த சொத்தை வித்த விலையை கொடுத்து மீட்கிறதா இருந்தா இந்த சொத்துக்களை திரும்ப அவர்கிட்டயே விற்கவோ ஒப்படைக்கவோ வேணும்ன்றது தான் அதோட முக்கியமான கட்டளையாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வளவு பணத்துக்கு விற்பனை செஞ்சு உபயோகிச்சுட்டு திரும்ப அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த கிராமத்தில் கொட்டி இந்த வீட்டை வாங்குவாங்களான்ற எண்ணம் அவளுக்குள்ள ஓடினதுனால அது தேவைதானான்ற கேள்வியை கார்த்திகேயன்ட்ட கேட்டா சுஜிதா. அவளை கொஞ்சம் வினோதமாக பார்த்தவன், உனக்கு எப்படி தெரியுதோ என்னால் இந்த வீட்டையும் இந்த வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டத்தையும் மறக்கவே முடியாது. இப்போ இந்த பண தேவை ஒன்று மட்டும் இல்லைன்னா இதை குத்தகைக்கு விட கூட நான் ஒத்துட்டு இருக்க மாட்டேன். ஆனால் உனக்கும் பண தேவை அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி அவளை ஊன்றி கவனிச்சவன், ஆமாம், இந்த பணத்தை கொண்டு என்ன செய்ய போற அப்படின்னும் கேட்டான். அவளும் இது தன்னுடைய யோசனை இல்லைன்னும் தன் அப்பாவோட அலுவலக மேனேஜர் அவளை மணக்க விரும்புறதையும் அவனுடைய ஆலோசனையில தான் இந்த நாடக திருமணத்துக்கும் சம்மதிச்சான்றதையும் தெரிவித்து பண தேவையோட அத்தியாவசியத்தை அவனுக்கு உறுதிப்படுத்தினான். அவன் தோலை குலுக்கி நடந்துக்கிட்டே, நல்ல முடிவா எடு, வாழ்த்துக்கள் அப்படின்னதோட போயிட்டான். மறுநாள் கண்களில் தழும்பி நின்ன நீரோட விடை கொடுக்க வெளியில குழும்பி இருந்த அந்த மாளிகையோட பணியாட்கள் எல்லாரோட முகங்கள்லையும் தெரிஞ்ச அளவில்லாத துக்கத்தை கண்டு இவளோட கண்களும் கொஞ்சம் கலங்குனது. அவனோட இறுகி போய் கிடந்த முகத்தை கண்டு இவளுக்குமே அவன் மேல கொஞ்சம் பரிதாபம் உண்டானது. தனக்கு வந்த பணத்தோட ஒரு பகுதியை அங்க வேலை செஞ்ச எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்த கார்த்திகேயன் அவங்க கிட்ட கூடி பேசி அவங்களோட முகத்துல புன்னகையை வரவழைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு புறப்பட்டான். பணியாட்கள் இவளை நெருங்கி அவகிட்ட பிரியா விடை கொடுத்ததோடு நிற்காம,
ஐயாவை அழைச்சிட்டு அப்பப்போ இந்த கிராமத்துக்கு வருகை தரணும்னும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய கொண்டு வந்து இவங்க கண்ணில் காட்ட மறக்கக்கூடாதுன்னும் தழுதழுப்போட பேசினதை கேட்டப்போ இவளுக்குள்ளேயும் கொஞ்சம் கலக்கம் சூழ்ந்தது. வீட்டை விட்டு வெளியேறி வாசல்ல காத்திருந்த காரை நோக்கி நடந்தான். காருக்குள்ள அவளை ஏற சொன்னவன் திரும்பி ஒரு முறை அந்த வீட்டை பார்த்தான். பார்வையில ஒரு ஏக்கம் இருந்ததோ. அவன் ஏறிக்க கார் சென்னை நோக்கி போனது. சென்னை வரைக்கும் அந்த கார்லயே பிரயாணம் செஞ்சாலும் தன் வீட்டை அவனுக்கு காண்பிக்க மனசு இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு பேருந்து நிலையத்துல தன்னை இறக்கி விட்டுட்டு போக சொன்னான். அதுக்கு மேல எந்த வார்த்தையும் பேசாம அவளோட கைகளை பிடிச்சு குலுக்கிட்டு புன்னகையோட விடை பெற்றான் கார்த்திகேயன். டொடைங் டொடைங் வீட்டு அழைப்பு மணி அடிச்சதை தொடர்ந்து தன் நினைவுக்கு வந்த சுஜிதா எழுந்து போய் சேஃப்டி செயின் போட்டு மூடியிருந்த கதவை திறந்து யாருன்னு பார்த்து வெளியில நின்ன அணுக்குட்டியை கண்டதும் கதவை அகல திறந்து சிரிப்போட குட்டி பெண்ணை உள்ள அழைச்சிட்டு போய் சோஃபால உட்காந்து கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சம் தொடங்கினான். தான் எடுத்த முடிவு சரியானது தானான்னு ஒன்னுக்கு பலமுறை சிந்திச்ச சுஜிதா அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் தாமதமா ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு பயோமெட்ரிக்ல பதிவு பண்ணிட்டு எம்டியோட அறைக்குள்ளேயும் நுழைஞ்சா. அந்த விசாலமான அறையில நடுநாயகமா கிடந்த பெரிய கண்ணாடி மேஜையில பின்புறம் நேர்த்தியான நாற்காலியில கனஜோரா அமர்ந்திருந்த கார்த்திகேயன் உள்ள நுழைஞ்ச இவளை கண்டு கொஞ்சம் புருவத்தை சுருக்கி பார்த்தான். கொஞ்சம் லேட் ஆயிட்டது சார் அப்படின்னு தொடங்கினவளை தன்னோட தலையசைப்பால அசட்டை பண்ணிட்டு குட் மார்னிங், கம் அண்ட் டேக் யுவர் சீட் அப்படின்னு கட்டளையிட்டான். அதுக்கப்புறம் அவளுக்கு உரைச்சாப்புல குட் மார்னிங் சார், தேங்க்யூ அப்படின்னபடி அவனுக்கு எதிரில் கிடந்த நாற்காலி ஒன்னோட நுனியில அமர்ந்தான். கையில இருந்த ஃபைல்ல ஆழ்ந்து போனவன் எதையோ எழுதிக்கிட்டே, நேரப்படி வர்றதும் நேரம் தவறாம புறப்படுறதும் கொஞ்சம் வேடிக்கையான ஒண்ணுதான். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளன்ற மாதிரி வேலை இருக்கிற சமயத்துல கொஞ்சம் நேரம் செலவழிச்சு முடிச்சுட்டு போறதும் வேலை இல்லாத சமயங்கள்ல கொஞ்சம் ஆறாமற வர்றதும் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு புது வியாக்கியானம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனே தொடர்ந்து, நேத்து நேரம் கிடைக்கல, இன்னைக்கு ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வரணும், நீ புறப்படுற நேரத்துல கிளம்பலாம் அப்படின்னா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் தடுமாறினவளை கை அமர்த்தி, சாரி சுஜிதா, எதுவாக இருந்தாலும் போகும்போது பேசிக்கலாம், போகலாமா அப்படின்னபடி பேனாவை மூடி வச்சுட்டு எழுந்தான். தன் முடிவை கொஞ்சம் தள்ளி போட நினைச்சவ அவளும் எழுந்து அவனோட புறப்பட தயாரானான். அவன் எழுந்து நின்னப்போ அந்த விசாலமான அறையோட தோற்றமே சின்னதாயிட்டாப்புல ஒரு மாயை தோன்றினது அவளுக்கு. இவன் எப்படி இவ்வளவு உயரமா இருக்கிறான்? கடந்த 5 வருஷத்துல இவன் வளர்ந்திருக்கிறது அசுர வளர்ச்சி தான். கார் பிரயாணத்தப்போ திடீர்னு அவகிட்ட காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டவன திடுக்கிடலோட நிமிர்ந்து பார்த்தவளுக்கு தன் காலை உணவை எடுத்துக்க மறந்தது அப்பதான் நினைவுக்கு வந்தது. அவளோட திகைச்ச தோற்றத்தை கண்டு மெல்ல நகைச்சவன், உன்கிட்ட நான் என்ன அடுத்த பிரதமர் யாருன்னு நான் கேட்டேன், இப்படி திகைச்சு போற, என்ன சாப்பிட மறந்து போயிட்டியா அப்படின்னு இலகுவா கேட்டான். நானும் இன்னும் சாப்பிடல, வழியில சாப்பிட்டுட்டு ஃபேக்டரி போயிடலாம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போனவன் அவளுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட வச்சு தானும் சாப்பிட்டான். தனக்கு பிடிச்ச பொங்கல் வடை இவனுக்கும் பிடிச்சு போனது ஏனோ அவளுக்கு எரிச்சலுக்கு பதிலாக மகிழ்ச்சியைத்தான் கொடுத்தது. ஆனா அங்க கிராமத்துல அவங்க இருந்த அந்த ஒரு வார வாழ்க்கையில தொடர்ந்து 4 நாட்களும் அவ சமையல்காரர்கிட்ட பொங்கல் வடை செய்ய சொல்லி ருசிச்சு உண்டதை நினைவுல வச்சு அவன் இங்க அதை ஆர்டர் செஞ்சதை அவகிட்ட மறைச்சான். திரும்பவும் கார் பயணத்தப்போ அவகிட்ட திரும்பி பார்வையை அவ முகத்துல பதிச்சு, ஆமா, ஆஃபீஸ்ல நுழைஞ்சதும் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறதா சொன்னையே, அந்த அவசரத்துல கேட்க விட்டுட்டேன், இப்ப சொல்ல அப்படின்னா. இந்த சமயத்துல அவளோட ரெசிக்னேஷனை பத்தி சொல்றது உச்சிதமா? இல்லைன்னாலும் சொல்லித்தான் ஆகணும் இல்லையா? என்னதான் 2 வருஷங்களா நல்ல ஒரு ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்ற திருப்தியில அவ இருந்துட்டு இருந்தாலும் இப்போ அவளுக்கு நேரம் சரியில்லையே, இல்ல பணியிட மாற்றம் தேவையான ஒன்னோன்ற எண்ணமும் மேலோங்குனது. தொடர்ந்து தினம் இவனோட கூட வேலை செய்யறது தன்னால முடியக்கூடிய காரியமா? எம்டி வருடத்துக்கு 1 முறையோ 2 முறையோ தான் இங்க வருவார்னு மேனேஜர் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கிற தருவாயில வருஷத்துல ஒரு 2 நாட்களை நெட்டி தள்ளுறது கஷ்டமானது ஒன்றும் இல்லையே. பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே இங்க இருக்க போறான், பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கலான்ற நினைவோட தலைய கவிழ்ந்து அமர்ந்திருந்தா. அவளோட குனிஞ்ச தலை மேல பார்வையை செலுத்திய கார்த்திகேயன், பரவாயில்ல, பொறுமையா யோசிச்சு சொல்லு, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு சின்ன புன்னகையோட சொன்னவன நிமிர்ந்து குழப்பத்தோட பார்த்தா சுஜிதா. நாளைக்கா? அவளோட திகைப்பை கண்டு சிறு புன்னகையானது விரிஞ்ச சிரிப்பா அவனோட முகத்துல படர்ந்தது.
ஆமாம் சுஜிதா, இங்கே நான் பார்க்கக்கூடிய வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் 10 நாட்கள் ஆனாலும் தங்கி பார்த்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னதும் தன்னோட ரெசிக்னேஷனை அவனுக்கு சொல்லிட நினைச்சவ, நான் அது திணறினவ தன்னோட முடிவை தள்ளி போட்டான். பேசினவ நிறுத்திக்கிட்டதை அறிஞ்சதும் அவளை பார்த்துக்கிட்டு இருந்தவன், என்ன ஆச்சு அப்படின்னு மெதுவாக கேட்டான். ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டினவ தன் பார்வையை காரோட ஜன்னலுக்கு வெளியில் விரட்டினான். தோலை குலுக்கிக்கிட்டு அவனும் அவன் பக்கத்து கண்ணாடி வழியாக வெளியில் பார்க்க தொடங்கினான். ஃபேக்ட்ரியில் அவன் செஞ்ச சில மாற்றங்களால் பணியாட்கள் முகத்தில் தோன்றின மலர்ச்சியை கண்டு இவளுக்கும் அதில் உடன்பாடு உண்டுன்றதை அவன்கிட்ட தெரிவிச்சா. அவனோட முக்கியமான மாற்றம் பணியாளர்களுக்கு அன்னையிலேருந்து நல்ல தரமான உணவோட கேன்டீன் ஒன்றை தொடங்குறது. திரும்பும்போது கார் பயணத்தில் அவங்கிட்ட இதை பற்றி சுஜிதா கேட்டா. இது உங்களுக்கு எப்படி தோன்றுனது? எது? கேன்டீன் திட்டம்? அதுவா, அது ஒன்றை பார்த்து தான் அப்படின்னா பட்டுன்னு. என்ன பார்த்தா? ஆமாம், குறும்போட சிரிச்சான். புரியலை. குழப்பத்தோடு அவனை பார்த்து அவ கேட்டா. காலையில் உள்ள நுழையும் போது உன்னோட முகம் சோர்ந்து தெரிஞ்சுது. நீ சாப்பிடாதது தெரிஞ்சதும் அதுதான் காரணம்னா அதே சோர்வு தெரிஞ்ச பணியாளர்களோட நிலையும் புரிஞ்சதால அதை நீக்கினா நல்ல வேலை நடக்கும்ன்றதுனால இந்த திட்டம் எனக்கு தோன்றினது அப்படின்னா. ஓ, காரண காரியம்தான். அன்னைக்கும் மீதி இருந்த நேரங்களில் வேலை நெட்டி தள்ளுனது. மதிய உணவை ஆஃபீஸ்க்கு வரவழைச்ச கார்த்திகேயன் சுஜிதா உணவு எதுவும் எடுத்துட்டு வராததை கண்டு அவளையும் சேர்ந்து சாப்பிட வச்சான். 5:30 மணிக்கு அன்னைய கணக்குப்படி வேலைகள் முடிச்சதும், மீதி வேலைகளை நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ கிளம்பலாம் அப்படின்னபடி மேஜையை ஒதுக்க தொடங்கினான். அப்போதான் நினைவு வந்தவளா சுஜிதா தன்னோட கைப்பையை திறந்து உள்ள இருந்து அவ தயாராக எழுதி வச்சிருந்த ரெசிக்னேஷன் லெட்டரை எடுத்து டேபிள் மேலே அவன் பார்வையில் படும்படி வச்சா.